பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நாகேந்திரா, இன்னைக்கு நாகப்பஞ்சமி உனக்கு விசேஷ நாள். ஒவ்வொரு நாளும் நாகப்பஞ்சமி ஆட்ட பூஜை செய்து உன்னை கும்பிட்டதுக்கு பிள்ளை செல்வத்தை தந்துட்டேன். சந்தானம் இல்லைங்கிற பெரிய குறைய தீர்த்து எங்க குலதெய்வம்னு நிரூபிச்சுட்டேன் சுவாமி. பிறக்க போற குழந்தைக்கு உன் பேரையே வைக்கிறோம் சுவாமி. வரேம்மா. நல்லதுமா, வரேம்மா. போயிட்டு வாங்கம்மா. நீங்க ரெண்டு பேரும் நம்ம ஊர்ல எத்தனை வீடுகள் இருக்கோ அத்தனை வீடுகளுக்கும் போய் அத்தனை பேரையும் இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டுக்கு சாப்பிடும்படி வர சொல்லணும். ஆகட்டுங்க. ஐயா, சாட்சாத் தர்மபிரபு நீங்க. என் கையில என்ன இருக்கு சுவாமி? கடவுள் தந்தாரு, கொடுக்கறேன். சம்பங்கி ஐயா, இந்த பிரசாதத்தை உள்ள வச்சுட்டு சமையலுக்கு வேண்டியதை கவனி. ஆகட்டுங்க. வாங்க சுவாமி, வாங்க. வணக்கம் சுவாமி. சுபமஸ்து. பிரசாதம் எடுத்துக்கங்க. மகாபிரசாதம். என்னங்க? மருங்கோ ஜமீன்தார்வாள், ஏன் கணக்குப்படி இன்னைக்கு ராத்திரியாவது நாளை சூரியாஸ்தமனத்துக்கு பிறகாவது அம்மா பிரசவிச்சுடுவா. உங்க ஜாதகப்படி பார்த்தா அது பெண் குழந்தை தான். ஆமா ஈஸ்வர சாஸ்திரிகளே, எம்முடைய முன்னோர்கள் நாக பிரதிஷ்டை செஞ்சு விலையுயர்ந்த புதையலை மறைச்சு வச்சிருக்காங்க. ஆமா, அவங்க எங்கேயோ வச்சிருக்கிற அந்த நிதி இப்ப பிறக்க போகும் பிள்ளைக்கு சொந்தமாகணும்னு எமது முன்னோர்களின் நிர்ணயம். இன்னும் கேளுங்க, அந்த சித்திரத்தை வேற எதிலையாவது எழுதி வச்சிருந்தா அந்த நிதியின் ரகசியம் சம்பந்தப்பட்ட சித்திரம் அழிஞ்சு போயிடுமோங்கிற பயத்தை முன்னிட்டு வழி வழியா பிறக்கிற முதல் குழந்தையின் முதுகுல அந்த சித்திரத்தை பச்சை குத்துனாங்க. என் முதுகிலும் குத்தி இருக்காங்க. ஆச்சரியமா இருக்க ஜமீன்தார்வாள். ஆச்சரியம்தான். நாக பிரதிஷ்டை செஞ்சு அந்த புதையலை வெளியே எடுக்கணும்னா மந்திரோச்சாரணங்களுடன் நாகசாந்தி செய்யணும். இதெல்லாம் உங்களுக்கு எங்க அப்பா எப்பவோ சொன்னாரு. ஆனா என் முதுகுல இருக்கிற புதையல் ரகசியத்தை காட்டும் சித்திரத்தை பற்றி சொல்லாமலேயே திடீர்னு இறந்து போயிட்டாரு. அதுக்கு பிறகு கண்ணாடியில என் முதுக பார்த்து அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம்னு முயற்சி செஞ்சேன். எனக்கு ஒண்ணும் புலப்படல. உங்களுக்காவது தெரியுதான்னு பாருங்க. முயற்சி பண்ணி பாக்குறேன். அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்க கூடியதில்லை. சாஸ்திரிகளை அந்த புதையலை எடுத்து மக்கள் நன்மைக்காக பயன்படுத்தலாம்னு நினைக்கிற என் ஆசை நிராசை ஆயிடுமோ? ஜமீன்தார் வாழ்,
எனக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க. சித்திரத்தை எழுதிண்டு சோதனை பண்ணி ஏதாவது சொல்ல முடியுமான்னு பாக்குறேன். சரி, எழுதிக்கிங்க. நாகபஞ்சமிக்கு கூட அன்னதானம் பண்றானா? ஆமாங்க, கண்ணையனும் காளியப்பனும் வீடு வீடா போய் சொல்றாங்க. பாக்குறேன். இந்த அன்னதானங்கள் எவ்வளவு காலம் பண்ணுவான், இந்த ஊருக்கு அதிபதியா எத்தனை காலங்கள் இருப்பான், அதையும் நான் பாத்துக்கிறேன். நமஸ்காரம் நரசிம்மமூர்த்தி. பிரசாதம் ஆக்கிங்கோ. ஐயரே, ஒவ்வொரு நாளும் இந்த பிரசாதத்தை முதல்ல அந்த ஜமீன்தாருக்கு கொடுத்து அதுக்கு பிறகு மத்தவங்களுக்கு கொடுக்கிற காரணம் என்ன? ஐயா, ராஜாவோட முன்னோர்கள் கட்டின கோயில் அது. நித்திய பூஜைகளுக்கு வேண்டிய மானியங்கள்ல அவளே கொடுத்துடுறா. அதோட நம்ம கிராமத்துக்கு அதிபதியும் கூட. முதல்ல அவருக்கு பிரசாதம் கொடுக்கிறது தானே நியாயம். சரி, நான் அதிபதியா வரும்போது என் வீட்டுக்கு வந்து முதல்ல பிரசாதத்தை கொடு, அப்ப வாங்கிக்கிறேன். ஐயா, ராஜா சந்திரசேகர பிரசாத் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கிராமத்துக்கு நீங்க அதிபதியாக முடியாது. ஐயரே, ஆக போறேன். இந்த ஊர் மக்கள் ஏன் கட்டளப்படி நடக்க போறாங்க, அத உன் கண்ணால பார்க்க போறேன். ஒவ்வொரு நாளும் பிரசாதத்தை முதல்ல எனக்கு கொண்டு வந்து தரப்போறேன். இந்த நரசிம்மன் நினைச்சதை முடிப்பான். வாங்கடா. அந்த புதையல் ரகசியத்தை பற்றிய சித்திரம் ராஜாவோட முதுகலை பச்சை குத்தி இருக்கு. இன்னைக்கு அவர் ஈஸ்வரையர்கிட்ட தான் முதுகல் இருக்கும் சித்திரத்தை காட்டி ஏதோ ரகசியமா சொன்னாரு. ஓஹோ, நீங்க போகலாம். என்னங்க, என் தம்பி ஸ்ரீதர் இவ்வளவு நாளைக்கு பிறகு வர்றேன்னு எழுதியிருக்கான். வருவானோ என்னமோ? அவன் சொல்றபடி எந்த வேலையும் ஒழுங்கா செஞ்சிருக்கான். இப்ப வரலையான்னு வேதனைப்படுறதுக்கு. பாருங்க, இன்ஜினியரிங் படிச்ச என் தம்பிக்கு கையில பணம் இருந்தா எவ்வளவோ பணத்தை சம்பாதிச்சிருப்பான். என்னங்க, கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா ஏதோ ஃபேக்டரி வைக்கலான்னு இருக்கான். அதை பத்தி பேசுறதுக்காக வர்றேன்னு எழுதியிருக்கான். அவன் வந்து கேட்டா இல்லேன்னு சொல்லிடாதீங்க. சரி, நம்ம கல்யாணத்துக்கு பிறகு உன் தம்பியை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ சொல்றேங்கிறதுக்காக அவனுக்கு பணம் கொடுத்தா ஊதாரித்தனமா திரிவான தவிர பணத்தை வச்சு காப்பாத்திக்க மாட்டான். அதோட அவன் நம்ம மானியக்குள்ள வந்தாலே எனக்கு என்னமோ போல இருக்கும். என்னாச்சு? என்ன இடுப்பு வலிக்குதுங்க. அப்படியா? தமங்கே, தமங்கே, ஐயா, மருத்துவச்சிக்கு சொல்லி அனுப்பிட்டியா? கண்ணையும் போயிருக்கா, இன்னும் வரலீங்களே. நீ உடனே போய் அவங்கள கையோட கூட்டிட்டு வா. வந்து ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, பயப்படாத, பயப்படாத. மருத்துவச்சிக்கு சொல்லி அனுப்பியிருக்கேன். அவங்க இப்ப வந்துருவாங்க. பயப்படாத, தைரியமா இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னால தாங்க முடியலைங்க. பயப்படாத, தைரியமா இரு. அவங்க வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பயப்படாத. கொஞ்சம் என்னங்க, என்னங்க, என்னங்க? ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, கொஞ்சம் பொறுத்து. ராஜேஸ்வரி, கொஞ்சம் பொறுத்து. என்னங்க, குழந்தை குறுக்க திரும்பிடுச்சு போல இருக்கு. என்ன ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போங்க. என்ன காப்பாத்துங்க. உனக்கு எந்த ஆபத்தும் வர, ஆஸ்பத்திரிக்கே போலாம். வா, எழுந்து. மெதுவா. ஜாக்கிரதை. சோற போட்டும் ஆபத்து சமயத்துல ஒருத்தவங்க இருக்க மாட்டான். ஐயோ, என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ராஜேஸ்வரி, பயப்படாத. உனக்கு எந்த ஆபத்தும் வராது. தைரியமா இரு. நாகராஜா நமக்கு துணையா இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வா.
ராஜேஸ்வரி, பெட்ரோல் தீர்ந்து போச்சு. டவுன் பக்கத்துல தான் இருக்கு. நான் போய் டாக்ஸி கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் கார்லயே நான் வரேங்க. என்னால தனியா இருக்க முடியாதுங்க. எப்படி இந்த நிலைமையில நீ எப்படி வருவ ராஜேஸ்வரி? இப்ப வந்துருவேன்ல, கொஞ்சம் பொறுத்து வா. சீக்கிரம் வாங்க. யாரையுமே காணுமே. யாரது? நான் தான் பூர்ணா. கதவை தர. இத வந்துட்டேங்க. சீக்கிரம் தர. இந்த குழந்தை எதுங்க? முதல்ல கதவை சாத்தி சொல்றாங்க. டவுனுக்கு போற ரோடு ஓரத்துல இந்த குழந்தை கிடந்தது. குழந்தை அங்க கிடந்ததா? ஆமா பூர்ணா. என்னங்க, நான் பிரசவமாகாத மலடின்னு
பூஜை புனஸ்காரம் செய்யறவள்னு யார் குழந்தையோ கொண்டு வந்து என் கண்ணீரை துடைக்கலாம்னு பாக்குறீங்களா? வேண்டாங்க வேண்டாம், குழந்தைய தாய்கிட்ட கொடுத்துருங்க. நான் சொல்றதை கேளுங்க, போங்க. பூர்ணா, தூங்கிக்கிட்டு இருந்த என்ன நாகராஜன் வந்து எழுப்பி என்ன துரத்திட்டு போய் இந்த குழந்தைய காட்டினாரு. நீங்க நாகராஜனை வேண்டிக்கிட்டல, இந்த குழந்தைய நாகராஜன் தான் நமக்கு கொடுத்திருக்க. என்னங்க இது? நாகராஜ் வந்து குழந்தைய உங்களுக்கு காட்டிச்சா? என் மனசை மாத்துறதுக்கு இப்படி சொல்லாதீங்க. குழந்தை அது அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டு வந்த பாவம் நம்மள விடாதுங்க. பிள்ளைய உடனே கொடுத்துட்டு வந்துருங்க, போங்க. பூர்ணா, எங்க போறது? இந்த குழந்தைய யாருகிட்ட கொடுக்கறது? என்ன நம்ப மாட்டியா பூர்ணா? நான் யார் குழந்தையும் கொண்டு வரல, அந்த நாகராஜன் மேல ஆணை. நிஜம்தானுங்களா? ஆமா பூர்ணா. நான் உன்னை வேண்டிக்கிட்டதுக்கு இப்படி ஒரு குழந்தையை தந்து என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டியா? இந்த குழந்தைய உயிருக்கு உயிரா பாவித்து வளர்க்கிறேன் சுவாமி. டவுனுக்கு போற ரோடு பக்கத்துல ராணியம்மா இறந்து கிடந்தாங்க. அப்படியா? எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே அம்மா. ரோடு பக்கத்துல ராணியம்மா பிரசவமான அடையாளம் இருந்ததுங்க. அப்படின்னா குழந்தை காணலிங்க, எங்க தேடியும் கிடைக்கலிங்க. எங்க போயிருக்கோம்? நாயோ நரியோ தூக்கி போயிருக்குன்னு நினைக்கிறேங்க. முதல்ல இதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும். கொண்டு போங்க. ஆதிசக்தி, ஜெகன் மாதா, எந்த பாபமும் பண்ணாத அந்த புண்ணிய தம்பதிகளை எதுக்கம்மா அநியாயமா கொல்லும்படி செஞ்ச? அம்மா, ஏம்மா அப்படி செய்ய வச்ச? யாரு? சிவராஜா? சிவராஜ் என்ன இந்த நேரத்துல? சாஸ்திரிகளே, களத்து மேட்டுல படுத்துக்கிட்டு இருந்த என்ன நல்ல பாம்பு வந்து புஷ்ன்னு சத்தமிட்டு எழுப்பி ரொம்ப தூரம் துரத்திக்கிட்டே வந்து டவுன் பக்கம் போற ரோடு ஓரத்துல அழுதுகிட்டு கடந்த இந்த குழந்தைய காட்டுச்சுங்க. ஆமா சுவாமி, படம் எடுத்த பாம்பு காட்டின குழந்தை நாகராஜன் தந்த செல்வம்னு ஆனந்தப்பட்டோம். ஆனா காலையில தான் தெரிஞ்சது ராணிக்கு பிறந்த குழந்தை இந்த குழந்தை தானே. இத வெளியில சொன்னா பிள்ளை இல்லாத நாங்களே இந்த பிள்ளைக்காக அவங்கள கொன்னுட்டதாக சொல்லுவாங்கன்னு பயந்து யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சிருந்தோம். இத உங்ககிட்ட சொல்லி உங்க உத்தரவுப்படி செய்யலாம்னு வந்தோம். உத்தரவு கிடைச்சுடுத்துமா? நாகராஜன் அருள் பெற்ற இந்த குழந்தைய உங்க கையால வளர்க்கணும்னு தான் உங்களண்ட ஒப்படைச்சிருக்கார். இது என்ன சாஸ்திரிகளே, இந்த குழந்தை ஏதுன்னு ஜனங்க கேட்டா என்ன சொல்றது, எப்படி நம்ப வைக்கிறது? சிவராஜா, அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், அதை செய்யுங்க. ராத்திரியோட ராத்திரியா ஊரு போயிடுங்க. 10 நாளைக்கு அப்புறம் திரும்பி வந்து சொந்தக்காரருக்கு பிறந்த ரெட்ட குழந்தையில ஒண்ணு கொண்டு வந்துட்டோன்னு சொல்லுங்க. நாகராஜன் தந்தை இந்த செல்வத்துக்கு நாகலட்சுமின்னு பேரை வச்சு நீங்களே வளருங்க. தெய்வ சங்கல்பத்தை நிறைவேற்றுங்க. ஆகட்டுங்க, கொஞ்சம் பொறுங்க. அகால மிருத்யுஹரணம் சர்வவியாதி நிவாரணம் சமஸ்த பாபக்ஷைகரம் ஸ்ரீ மகாசக்தி பாதோதகம் பாவனம் சுகம் பாவனம். சாதமாக்கலாம். சிரஞ்சீவ சிரஞ்சீவ சுகீபவ சுகீப. சிரஞ்சீவ 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 சுகீபவ சுகீப. நாகராஜா, நாகராஜா, பசிக்கிறியா அவளுக்கு? இந்த பால். கண்ணையா, ஐயா, உன்னை வயல்ல இருந்து எதுக்காக வர சொன்ன தெரியுமா? தெரியலீங்க. இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற வேலைக்கார பசங்களுக்கு எல்லாம் திமிரு ஏறி போச்சியா. அவங்களை இப்படியே வளர விட்டா என்னையே எதிர்ப்பானுங்க. அதனால ஒழுங்கா போய் நம்ம வயல்ல வேலை செய்ய சொல்லு. இனிமேல அவன் சொல்றபடிதான் நடக்கணும்னு சொல்லு. ஆகட்டும். என்ன சமங்க? அது நிஜம்தாங்க, நான் கூட போய் சொல்லிட்டு வரேன்.
தம்பங்க ஐயா ராத்திரி பட்டணத்துக்கு போகணும், நீ வண்டி எடுத்துக்கிட்டு வா. சரிங்க. காலப்புடிடா. அதிபதிக்கு நமஸ்காரம். நம்ம ஆத்துக்கு போனேன், இங்க இருக்கேன்னு தெரிஞ்ச பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கேன். ஐயரே, நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை வரவழைச்சது எதுக்குன்னு புரியுதா? 18 வருஷங்களுக்கு முன்னால சொன்னதை முன்னிட்டு. ஆத்தவன் தான் கிராமத்துக்கு அதிபதியானதுனால வழக்கப்படி முதல்ல உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கலாம்னு கொண்டு வந்தேன். ஆனா நீங்க வேண்டாங்கிறேன். ஐயரே, இத வாங்காவிட்டா நரகம் போக போறதில்ல, வாங்கிட்டா சொர்க்கமும் இல்ல. அதிபதி அப்படி சொல்லக்கூடாது, வாங்கிக்கோங்க. ஐயரே, நான் சொன்னதுதான். இன்னைக்கு முறைப்படி கொண்டு வந்தேன்ல, இனி புறப்படு. என்னடா செய்யற? காலப்படி பிரசாதம் வாங்கிக்கோங்க. அப்பா, எதுக்குப்பா இங்க வந்த? அதான் 500 ரூபாய் பணம் வேணும். 500 தேவையா? சீ, என்ன பேச்சுடா இது? இனிமே பணம் வேணும்னு கேட்க கூடாது. அப்பா, அப்பா வாயா வா நரேஷ்குமார். அப்பா உன் மேல வச்சிருக்கிற அன்புக்கு அளவு கிடையாதுப்பா. உனக்கு என்னடா குறை இருக்கு? வச்சுக்க, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க, உன் இஷ்டப்படி எது வேணாலும் செய். இந்த ராஜாதி ராஜனின் அன்பு மகன் தானே. அனுபவி ராஜா, அனுபவி. பாத்தியாரு, அதோ வர்றா டிங் டிங். நீ இந்த பக்கம் பாத்துக்க, நான் அந்த பக்கம் யாரும் வராதபடி பாத்துக்கிறேன். டிங் டிங். நரேஷ்குமார், என்ன இது? விடு. நாகலட்சுமி, அன்னம் போல் நடந்து வருகிறாயே, போதை தரும் உன்னுடைய பார்வை. ஐயா, உன்னை அடையறதுக்காக துடிக்கிறே என் இதயம். உன் இதயத்தை அடக்கி வை. விடாம போனா விட வைக்கிறேன். நாகராஜா! ஐயோ, நாகராஜா! நாகராஜா! சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். நாட்டை எத்தனை பேரை பார்த்திருக்கேன்டா. நீ யாருன்னு சொல்ல வைக்க எனக்கு தெரியும்டா. அது வரைக்கும் உன்னை விட மாட்டேன். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டான். அவங்க எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் நம்ம சாமிக்குன்னு சொல்ல மாட்டான் சந்திரா, சொல்ல மாட்டான். அவன் சொல்ல மாட்டான்னு இங்கே உட்கார்ந்துகிட்டு இருந்தா, அவங்கிட்ட இருந்து உண்மையை வரவழைச்சு நம்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிற அந்த எஸ்ஐய முதல்ல நாம ஒழிச்சு கட்டணும். ஆமா சந்திரா, நீ சொல்றதான் கரெக்ட். புறப்படுங்க.
ஜீவன்குமார் வந்திருக்கிறதாக இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இங்க வர்றதுக்குள்ள அவனை ஒழிச்சு கட்டுங்க. போங்க.
யார் நீ? மரியாதையை சொல்றியா இல்லையா? குட் மார்னிங் சார். மார்னிங். இவன் ஒரு ஸ்மக்லர் மட்டுமல்ல, ஒரு பெரிய கொள்ள கூட்டத்தை சேர்ந்தவனும் கூட. ரொம்ப நாளா நம்ம கையில ஆப்படாம தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் சார். I see. Take him away. Come on. பைரவி. Come on, Bhairavi. Come on. Come. That's good. சார், ராத்திரி சந்திரசேகர ஜமீன்தாரும் அவர் மனைவியும் இறந்து போனதும், பிரசவமான இடத்துல குழந்தை இல்லாம போனதும், அவர் மாளிகை பேய் மாளிகை ஆனதும் ஆச்சரியமா இருக்கு சார். ஆமா ஜீவன்குமார், அங்க என்னென்னமோ நடக்குது. அந்த பங்களா பக்கத்துல உள்ள எஸ்டேட்ட கான்டாக்ட் எடுத்த நீலகண்டம் அந்த பங்களாவிலேயே ஆபீஸ் வைக்கலாம்னு முடிவு பண்ணி போனாரு. அங்கேயே செத்து போயிட்டாரு. அந்த பட்டிக்காட்டுல எரு ஃபேக்டரி வைக்கலாம்னு போன ஸ்ரீகாந்த் சர்மா அந்த பங்களாவை லீஸுக்கு எடுத்து தங்கினாரு. அன்னைக்கு ராத்திரியே செத்துட்டாரு. இறந்தவங்க மேல இருந்த அடையாளம் ஒரே மாதிரி தான் இருந்தது. எல்லாருடைய பாடிகளும் ஆத்துல தான் கிடைச்சது. அந்த ஊர்ல பேய்கள் நடமாடி எல்லாரையும் பயமுறுத்துதான். அதோட அந்த வட்டாரத்தில் உள்ள மலையில கொள்ளக்காரங்க தங்கி இருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. அந்த பேய்களுக்கும் கொள்ளக்காரங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா, இல்ல பேய்கள் வேற கொள்ளக்காரங்க வேறயா? எனக்கு புரியல. இந்த காலத்துல ஏது சார் பேய் பிசாசெல்லாம்? இதெல்லாம் யாரோ பிளான் பண்ணி செய்யற சூழ்ச்சின்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சு ஆண்டிப்பட்டிக்கு போன எத்தனையோ சிஐடிகளும் எஸ்ஐகளும் அங்கேயே உயிரை விட்டுட்டாங்க. ஜீவன்குமார், டேக் இட் சீரியஸ். அங்க நடக்கிற உண்மைகளை கண்டுபிடிக்கக்கூடிய திறமசாலி நீங்க ஒருத்தர் தான். தேங்க்யூ சார். நான் இப்ப சிஐடி ஆபீஸரா அங்க போக மாட்டேன். ஆல்ரெடி நான் டாக்டர் ஆனதுனால அந்த பட்டிக்காட்டுல டாக்டராவே இருக்கேன். தேவைப்படும் போது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதுவரை இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஷூர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வண்டிக்கார ஒன்னட்டையா? ஐயோ பேய் பிசாசு! ஐயோ ஐயோ பிசாசு! அடடே, ஏன் பயப்படுறேன்? நான் பேயும் இல்ல பிசாசும் இல்ல, ஒன்னாட்டம் மனுஷன் தான். வா, பயப்படாத. ஆமாடி, மனுஷன் தான். பாருங்க, உங்களை பார்த்து பேயின்னு பயந்து போயிட்டேன் சாமி. நல்ல ஆளியா? உங்க காலை பார்த்த பிறகுதான் மனுஷனை நம்பின சுவாமி. ஐயா, நீங்க அர்ஜென்டா ஆண்டிப்பட்டிக்கு போகணும். வண்டி எடு. வண்டியா? இந்த ராத்திரி வழியா? பாருங்க சாமி, நான் வரமாட்டேன் சாமி. நில்லையா? 25 ரூபா தர்றேன் பையா. 25 சாமி, 50 ரூபா தரேன்னு சொன்னாலும் வரமாட்டேன். உங்களை கும்பிடுறேன். 50 ரூபாய்க்கு தர மாட்டியா? சரியா, 100 ரூபாய் தரையா? 100? நீங்க சொல்றது நிஜம்தானுங்களா? ஆமையா, நிஜமா 100 ரூபாய் தரேன். முதல்ல வாங்கிக்க. 100 ரூபாய் சாமி, என் வாழ்க்கையில 100 ரூபாய் பணத்துக்கு இதுவரை நான் சவாரி போனது இல்லைங்க. பாருங்க, இந்த 100 ரூபாய்க்காக நான் வரேன். ஆனா ஊர் எல்லைக்கு வரமாட்டேன். வரமாட்டியா? ஏயா? சாமி, இங்க இருந்து சரியா 4 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பேய் மாளிகை இருக்குது. அங்க இருக்கிற பேய் அந்த பக்கம் போறவங்களை கொன்னுடும். அந்த மாளிகையை தாண்டிதான் ஆண்டிப்பட்டிக்கு போகணும். அதனால உங்களுக்கு இஷ்டமா இருந்தா அந்த மாளிகைக்கு கொஞ்சம் முன்னாலேயே உங்களை இறக்கி விட்டுட்டு நான் வந்துருவேன். சரிதான சாமி? சரி, வா, வண்டி எடு. உங்களை கடவுள் தான் காப்பாத்தணும். கமான் பைரவி. பேர் என்னங்க? என் பேரு சம்பங்கிங்க. பாரு சம்பங்கி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த பேய் பிசாசெல்லாம் இருக்கா ஐயா? சாமி, வேற எதை பத்தி வேணும்னாலும் கேளுங்க. ஆனா அந்த பேயை பத்தி மட்டும் கேட்காதீங்க. சரி. என்னையா, என்னாச்சு? பேய்ங்க. யோ, அது ஒரு காஞ்சு போன செடியா? அப்படியா சாமி? அப்பா சம்பகி, தொட்டதுக்கெல்லாம் பேய் பேய்னு கத்தாத. நரி முளையிடுது. ஒன்ன பார்த்தாதான் பேய் மாதிரி இருக்கு. முதல்ல முக்காட எடுத்துட்டு வண்டியை சரியா போட்டு. சரியா சாமி? அங்க பாருங்க சாமி, கொள்ளிவாய் பிசாசு போல இருக்கு. இங்க இருந்து ஒரு அடி கூட முன்னால போறது நல்லா இல்ல.
உங்களை பார்த்தா நல்லவரா இருக்கீங்க. நான் சொல்றது கேளுங்க, திரும்பி போயிடலாம். தம்பிக்கு ஏன் பயப்படுறேன்? நான் போய் அந்த பேயை பார்த்துட்டு வரேன். வேணாம் சாமி, நீங்க போறீங்களா? ஐயோ, நான் சொல்றது என்ன ஒண்ணும் செய்யாதீங்க. ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. வேணாம் சாமி. ஐயோ, வேணாம் சாமி. சாமி, நீங்க போகாதீங்க. வேணாம் சாமி, நான் சொல்றது கேளுங்க. எனக்கு என்ன பயம்? நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க போயிட்டா எனக்கு வேற யாரும் துணை இருக்கா? பைரவி, தம்பிக்கு துணையாரு, நான் போயிட்டு வரேன். நாயா. யாரப்பா நீ? தம்பி யாரு சொல்லுங்க? நீ யாருன்னு சொல்லு. நமக்கு ஆண்டிப்பட்டிங்க. காணாம போன மாட்டை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள வந்ததும் பொழுது போயிடுச்சு. பொழுது போனா இங்க பேய்ங்க வருமா, அதனால பயம் ஏற்பட்டு நெருப்ப மூட்டி போர்வையால போத்திக்கிட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் சாமி, என்ன ஊரு பக்கம் விட்டுடுங்க. சரி வா. யாரது? கண்ணையா, நீயா? சம்பங்கி, இன்னைக்கு நான் பொழைச்சதே பெரிய பாக்கியம். நல்ல சமயத்துல மழை பெஞ்சு ஏறி நிரம்பி வழியுதுடி. என்னங்க என்னாச்சு? பைரவி, நீ அந்த பக்கம் போ.
பாருங்க, நீங்க யாரோ எங்கிருந்து வந்தீங்களோ, ஆபத்தில் இருந்த என் மகளை காப்பாத்திட்டீங்க. உங்க உதவிக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியலைங்க. பாருங்க, தம்பி எந்த ஊரு, என்ன வேலையா வந்திருக்கீங்க? என் பேரு ஜீவன்குமார். பட்டி தொட்டிகள்ல இருக்கிற ஏழை மக்களுக்கெல்லாம் சேவை செய்யறதுக்காக வந்திருக்கிற வைத்தியன். குறிப்பிட்டு இந்த ஊருக்கே வந்திருக்கிற நோக்கம், இங்க டாக்டருங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் வந்தேன். அப்படியா? பட்டணத்துல வாழ்ந்த உங்களுக்கு இந்த பட்டிக்காட்டுல எல்லா சௌகரியமும் கிடைக்காத எப்படி இருப்பீங்க? உங்களாட்டம் நானும். ரொம்ப நல்லது. அது சரி, உங்க ஊரு பேரு இதெல்லாம்? பிரசிடென்ட் சார், இந்திய நாடு என் ஊர் பெயர் உயிருக்கு சமம். இந்த ஊர் பெயருக்கு மத்தியில வைத்தியம் செய்யறது என் தொழில். பேஷ். உங்களை பத்தி கேட்டது தப்புதான், இருந்தாலும் கேட்டுட்டேன், ஒண்ணு நினைக்காதீங்க. அப்புறம் ஊர்ல நீங்க இருக்கிறதுனால எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. ஆனா ஒரு விஷயம், உங்களால இருக்க முடியாது. காரணம் வேற ஒண்ணும் இல்ல, பொழுது போனா எல்லாருக்கும் பயம். நடு ஜாமத்துல பேயும் பிசாசு வந்து ஊரே கதிகலங்கும்படி செய்யுது. எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு, வேற எங்கேயும் போக முடியாது. உங்களால இருக்க முடியுமா டாக்டர்? நரசிம்மமூர்த்தி ஐயா, எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டோம். ஆனா டாக்டர் இந்த ஊர்லயே தங்கணும்னு விருப்பப்படுறாரு. ஆமா சார். உங்க அனுமதி கிடைச்சா? சரி, அவர் இந்த ஊர்லயே இருக்க விரும்பும் போது நான் போக சொல்லுவேனா? தேங்க்யூ சார். கோபாலா ஐயா. ஐயாவுக்கு பழைய டாக்டர் இருந்த வீட்டை காட்டு. ஆகட்டுங்க. டாக்டர் அங்க தங்கிக்குங்க. அந்த வீடுனா ஊருக்கு மத்தியில இருக்கு. ஆகட்டுங்க, வர்றேன். வர்றேங்க. நல்லது. சீனு ஐயா. எதுக்கும் வந்திருக்கிற டாக்டர் அப்பப்ப கவனிச்சுக்கிட்டே இரு. ஆகட்டுங்க. சுசிலா, சுசிலா, என் பேச்ச கேளுடி, நான் சொல்றத கேளுடி. இங்க படுங்க. சுசிலா, 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 டிங் 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 டிங். என்ன இது? போங்க, போங்க வெளியே. போக மாட்டீங்களா? சுசிலா, சுசிலா, கொஞ்சம் தயவு பண்ணுடி, நான் உள்ள படுக்கிறேன்டி. பேய் வர நேரமாச்சுடி, வெளியில படுத்தா என்ன கொன்னுடுண்டி. உனக்கு புண்ணியம் கிடைக்குண்டி. வாங்க, போங்க வெளியே. அந்த நரேஷ்குமாரோட சேர்க்கூடாது உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அவன் பணக்காரன், எது வேணும்னாலும் செய்வான். நாம சாதாரணமானவங்க. அவனோட சுத்தாதுன்னா என் பேச்ச கேட்காம அவனோடய சுத்துறியா? அவன் சிநேகத்தை விட்டாதான் உனக்கு இந்த வீட்டுல சோறு கிடைக்கும், நீ இங்க படுக்க முடியும். போயா. அதையாவே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே இரு.
பூசாரியா பூசாரியா டாக்டர் சார், நீங்களா? என்ன இந்த வேளையில கோயிலுக்கு வந்திருக்கீள்? ஒண்ணுமில்ல பூசாரியா, முக்காடு போட்டுக்கிட்டு யாரோ உள்ள வந்தாங்க, அதான் யாருன்னு பாக்கலான்னு வந்தேன். பாருங்கோ, ராத்திரி சமயத்துல வெளியில வராதே, பேபி சாஸ்திரம் சுத்திட்டு இருக்கு. அப்ப நீங்க மட்டும் வெளியில படுத்துறீங்க? அத கேட்கிறீங்களா? இப்ப எல்லாம் கொள்ளை அடிக்கிறவா கோயில்ல இருக்கிற விக்கிரங்களை திருடிக்கிட்டு போயிடுறாள் இல்லையோ, அதுக்காக அம்மா மேல பாரத்தை போட்டு இங்க படுத்துட்டு இருக்கேன். வயசானவன் என்ன பத்தி கவலை இல்ல, இங்க புறப்படுங்க. ஓ, ஆகட்டும் பூசாரியா. பைரவி, கமான்.
பாருங்க, அன்னைக்கு தண்ணியில மூழ்கி அந்த பொண்ணை கொண்டு வர சொன்னீங்க. பணத்துக்காக ஆசைப்பட்டு அங்க போனா அந்த டாக்டர் குறுக்க வந்து உதைன்னு உதைச்சாரு. இன்னைக்கு டாக்டரை கொல்ல போனா அந்த நாய் எங்களை கொல்ல வந்துருச்சு. முதலாளி, உங்க பணமும் வேண்டாம், உங்க சிநேகமும் வேண்டாம், இந்த ஊர் வாழ்க்கையும் வேண்டாம். வாங்கடா வாங்கடா. பைரவி, ஏன் இப்படி வெளியில இருந்து கத்துற? உள்ள வரக்கூடாது? வா. பைரவி, இதுல சாப்பாடு வச்சிருக்க. மேல உள்ள தட்டுல இருக்கிறது உனக்கு, கீழே உள்ள தட்டுல இருக்கிறது டாக்டர் சாருக்கு. எடுத்துக்கிட்டு போ. சரிதானா? இரு, எனக்கு இன்னொரு உதவி கூட செய்யணும். இந்த கடிதத்தை டாக்டர் கிட்ட எடுத்து போய் கொடுத்து இன்னைக்கு சாயங்காலம் மலை மேல உள்ள கோயில் கிட்ட வர சொல்லு. இது வச்சுங்க. வேண்டாம் சம்பகி. சாமி, அன்னைக்கு ஒரு நாள் வண்டியில போனதுக்கு நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்க. இன்னைக்கு நீங்க வைத்தியம் செஞ்சதுக்கு எங்களால முடிஞ்சதைத்தான் உங்களுக்கு தர்றோம். வாங்கிக்கங்க. ராஜம்மா, நான் வைத்தியம் செய்யறது பணத்துக்காக இல்ல, என் மன திருப்திக்காக. ரொம்ப நன்றி, வர்றேங்க. நாளைக்கு வந்து கட்டு போட்டுங்க. ஆகட்டுங்க. ஓஹோ, சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா? அப்பா, கமகமன் இருக்கு வாசனை. ஏதாவது ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கியா? அது என்னம்மா, கழுத்துல ஏதோ கட்டிட்டு வந்திருக்க? பைரவி, அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் காதல் விவகாரமா தூது அனுப்புவாங்க. இப்ப பைரவி தூதா? ரொம்ப நல்லா இருக்கு. இஷ்டமான பொண்ணு வர சொன்னா யாராவது போகாம இருப்பாங்களா? என்னங்க இது? முன்னால வந்து பேசாம பின்னாலேயே நிக்கிறீங்க. இப்படி வாங்க டாக்டர் சார். நீயா? ஆமாடி, டாக்டர் இங்க வர்றதுக்கு முன்னாலே நான் சொல்றபடி நடந்துக்க. வாய மூடுறா நரேஷ்குமார். உனக்கு கொஞ்சமாவது மானமும் ரோஷமும் இருந்தா மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிடு. போயிடு. என்னடி, என்ன இங்கிருந்து போக சொல்றியா? லட்சுமி, உன் மேல ஆசை வச்சிருக்கிற என்ன விரத்து நேத்து வந்து அந்த டாக்டர் மேல மோகம் ஏற்பட்டுடுச்சா? தப்பு குழந்தை. என் தோட்டத்துல பழுத்த பழம் எனக்கு சொந்தங்கிற மாதிரி எங்க ஊர் பொண்ணு எனக்கு சொந்தம். இருந்தோ வந்தவங்கிட்ட இந்த பழத்தை ஒப்படைப்பனா நானே சாப்பிடுறேன். ஓடுறேன். என்ன உனக்கு பிடிக்கலையா?
டாக்டர் சார், லட்சுமி பயப்படாத லட்சுமி. டாக்டர் சார், உங்ககிட்ட ஏதேதோ பேசணும்னு உங்க மனசு தெரிஞ்சுக்கலாம்னு தகவல் அனுப்புனேன். ஆனா உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நான் உங்களோட ஐக்கியமாயிட்டேன் டாக்டர் சார். டாக்டர் சார், என்ன கை விட்டுறாதீங்க. லட்சுமி, எங்கேயோ சந்திச்சு நாம இங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம். இந்த நிமிஷத்துல இருந்து ஒண்ணு தெரிய மாட்டேன். நமஸ்காரம். வாங்க நமஸ்காரம். அம்மா நாகலட்சுமி, பூசாரியா வந்திருக்கார், நாக்காளி எடுத்து படுமா. வந்துட்டேப்பா. சௌக்கியம் தானே? உட்காருங்க. சிவராஜ், உன் கஷ்டங்கள்லாம் தீர்ந்தெடுத்து ஒன்னும் ரொம்ப கொடுத்து வச்சவ. என்ன சொல்றீங்க? நரசிம்மமூர்த்தி உன் பொண்ண மருமகனாக்கணும்னு நினைக்கிறாரு ஐயா. முகூர்த்தம் வைக்கிறதுக்காக உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார். நீங்க சொல்றது உண்மையா பூசாரி ஐயா? பூசாரிக்கா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அம்மா, என்னம்மா அது? எவ்வளவு பெரிய மனுஷா சம்பந்தம் கேட்டு வந்தா வேண்டாங்கிறியே? பூசாரிக்கா, வந்தது நீங்களா இருக்கிறதுனால மரியாதையா சொல்லி அனுப்புறேன். அந்த நரசிம்மமூர்த்தி வந்திருந்தா மானம் போகும்படி சொல்லி இருப்பேன். அம்மா நாகலட்சுமி, தப்புமா, அப்படி சொல்லக்கூடாது. நான் போய் பேசிட்டு வர்றேன். அது வரைக்கும் நான் உயிரோட இருந்தா தானே. அம்மா. அப்பா, முதல்ல பூசாரி ஐயாவை அனுப்புங்க. பூசாரி ஐயா, கேட்டீங்களா? பரவாயில்ல சிவராஜ், நான் வர்றேன். யோசனை பண்ணி சொல்லு. நான் வரட்டுமா? அம்மா, எப்பவும் நீ இப்படி பேசுனது இல்லையம்மா. அப்பா, அந்த நரசிம்மமூர்த்தி என்ன மருமகளாக்கணும்னு நினைக்கிறது அன்புக்காக இல்ல, பழி வாங்குறதுக்கு. பழி வாங்குறதுக்கா? ஆமாப்பா, அந்த நரேஷ்குமார் எப்ப பார்த்தாலும் என் பின்னாலேயே சுத்துவான். இது மரியாதை இல்லைன்னு சொல்லியும் கூட நேத்து அவன் கோயில் கிட்ட என் கையை பிடிச்சு தகாத முறையில் நடந்துகிட்டான். நிஜம்தானா? ஆமாப்பா, டாக்டர் சார் வந்து என்ன காப்பாத்தினாரு. அவங்க பெரிய பணக்காரங்கம்மா, அதனாலதான் அவ்வளவு கர்வம். என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பண்ணின அக்கிரமத்துக்கு தண்டனை கிடைக்கும். இப்ப சொல்லுங்கப்பா, இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னது தப்பா? இல்லம்மா, இல்ல. 10 நாளைக்குள்ள நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆகட்டும்பா. அப்பா, அந்த டாக்டர் பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? அவருக்கு என்னம்மா, தங்கமானவர். உன் உயிரையும் மானத்தையும் காப்பாத்தின தெய்வம். அப்பா, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாருப்பா. அம்மா, எனக்கு இஷ்டம்தாம்மா. ஆனா அவரை பத்தின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்காம இந்த கல்யாணத்தை நடத்தினா 4 பேரு 4 விதமா பேசுவாங்களேங்கிற பயந்தாம்மா. அப்பா, நான் இதுவரை எதையும் கேட்டதில்லை. என் வேண்டுதல் நிறைவேற்றுங்க. அம்மா, சரி அம்மா. அவளை கல்யாணம் செஞ்சுக்குவியா? முடியாது, ஒரு காலம் முடியாது. எவ்வாறு டாக்டர், இந்த ஊர்ல உனக்கு இடம் தந்தது நோயாளிகளுக்கு வைத்தியம் பண்றதுக்காக, பொம்பளைங்களை வசியம் பண்றதுக்கு இல்ல. இது ஏன் ஊரு, ஏன் இஷ்டப்படிதான் நடக்கும். இந்த மமதையோட பேசுறது அதனால தானா? ஒண்ணும் தெரியாத மக்களை உங்க இஷ்டப்படி ஆட்டி வச்சு உங்க சுயநலத்துக்கும் சுகத்துக்கும் பயன்படுத்தி உத்தம நாட்டம் ஆடுறீங்க. டாக்டர், உங்களையும் உங்க குதர்க்க யோசனைகளையும் நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். தெரிஞ்சதையெல்லாம் வெளிப்படுத்தி இந்த ஊர் மக்கள் முன்னால உங்களை நிக்க வைக்க போறேன். என்னடா சொல்றேன்? இத்தனை பேர் முன்னால எங்க அப்பா கிட்ட பயம் இல்லாம பேசுறியா? கோயில் கிட்ட உட்கார்ந்து இருந்த நாகலட்சுமியே நீ கற்பழிக்க போன விஷயத்தை நான் இங்க சொன்னேன். நரேஷ்குமார், அப்ப நான் வந்து உன்னை துரத்தி அடிச்சேனே, அதை எங்க சொன்னா? அத மனசுல வச்சுக்கிட்டு உங்க அப்பனும் நீயும் நாகலட்சுமி வாழ்க்கையை நாசமாக்கலாங்கிற திட்டத்தோட பொண்ணு கேட்டு ஆள் அனுப்புறீங்க. அதத்தான் இங்க சொன்னா? இல்ல ஊர்ல தெரியுற சில பேய்களும் பிசாசுகளும் உங்களாலதான் சொன்னா? இதையெல்லாம் சொல்லாம நான் வேற ஏதோ சொன்னதுக்கு உங்களுக்கு கோபம் வருதா நரேஷ்குமார்? டாக்டர், இல்லாத விஷயங்களை சொல்லி என் கௌரவத்துக்கு களங்கம் உண்டாக்குற. உனக்கு களங்கமா? உன்னை சுத்தி நிக்கிறவங்களை பாரு, பாரு அவங்க முகத்தை பாரு. இவங்கெல்லாம் உன் ஊர்க்காரங்க தானே, நான் வெளியூர்காரன். ஒரு வெளியூர்காரன் உன் தவறுகளை கேட்கும் போது, திட்டும் போது இவங்கெல்லாம் என்ன பிடிச்சு அடிக்காம பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்கன்னா ஊர் மக்கள் மத்தியில உனக்குள்ள கௌரவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அநியாயத்தை அக்கிரமத்தை எதுக்க இவங்க துடிக்கிறாங்கன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. டாக்டர், ரொம்ப அதிகமா பேசுற. ஏன், என்ன செய்வேன்? எதிர்க்கிறவங்களை தீர்த்து கட்டுற உன்னாட்டம் 100கணக்கானவங்களை பார்த்திருக்கேன். உன்னையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பாக்குறேன். உன்னால என்ன செய்ய முடியுங்கிறதையும் பாக்குறேன். என்ன செய்வனா? உனக்கு சோறு தண்ணி இல்லாதபடி செய்யறேன். அப்புறம் இந்த ஊர்ல இருந்த துரத்துறேன். அதுக்கப்புறம் நாகலட்சுமியே என் பையனுக்கு கட்டி வைக்கிறேன். நரசிம்மமூர்த்தி, பட்டிக்காட்டு ஜனங்களை பயமுறுத்துற மிருகம்ங்கிறது எனக்கு தெரியும். இனிமே அது நடக்காது. என்ன,
உனக்காக நான் இங்கே இருந்து மக்களுக்காக போராடி நாகலட்சுமியை மணக்கிறேன். உன் கண்ணெதிரிலேயே இந்த ஊர்ல கல்யாண ஊர்வலத்தை நடத்த போறேன். உன்னால முடிஞ்சது செய். பைரவி, கமா. என்ன ராஜு? என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு இப்ப கொண்டு வந்துட்டேன். ஒரு பெரிய ரகசியத்தையே தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். என்னது? சீக்கிரம் சொல்லு. ஆண்டிவட்டி வட்டாரத்துல அந்த ஊர் ஜமீன்தாரின் புதையல் ஒண்ணு இருக்குதான். அதை எடுத்தா கோடி கோடியா கிடைக்கும். அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தியா? இறந்து போன அந்த ஜமீன்தார பத்தி தெரிஞ்ச பூசாரி ஈஸ்வரையர் உயிரோட இருக்கிறாராம். அவரை நாம புடிச்சிட்டா புதையலை எடுத்துடலாம். சபாஷ் ராஜு. சந்திரா, நாம இப்பவே அந்த ஊருக்கு போய் அந்த பூசாரியை இங்க கொண்டு வரலாம். பயத்தையும் இந்த ஊர் மக்கள் பயத்தையும் போக்குறது என் கடமை. லட்சுமி, நம்ம கல்யாணம் நடந்தே தீரும். நான் சொல்றது அவன் நினைச்சா எதை வேணா செய்வான். அதுதான் என் பயம். லட்சுமி, ஊரை கொள்ளையடிச்சு நல்லவனாட்டம் நடிக்கிறவனை எதுக்குறது தப்பு இல்லை. அதோட அந்த நரசிம்மூர்த்தி எதுக்குறது உனக்காக இல்ல, இந்த ஊருக்காக. சுபம் பாருங்கோ, எல்லா ஜீவனிடத்திலும் ஒரு சக்தி இருக்கு. அதுதான் ஆதிசக்தி. அந்த தாயின் ஆசி உங்களுக்கு உண்டு. சூராதி சூரனான இந்த முத்தலிங்கத்தை எதிர்த்து யாரும் உயிர் வாழ முடியாதுடா. விடு அவன. ஓஹோ, நீதானா? ஆமா, நானேதான். அந்த பூசாரியை விட போறியா இல்ல நீ உயிரை விட போறியா? உயிரை விடுறதுக்கு முன்னால உன்னாட்டம் பெரிய வீரன்னு சும்மா அனுப்பி வைக்கிறதா? கொஞ்சம் மரியாதை செய்யணும் இல்லையா? திருட்டு பசங்களை, இந்த ஜென்மத்தில் உங்க உதவியை மறக்க மாட்டோம். பயம் ஓடுங்கடா. அந்த பசங்க டாக்டர் பாராட்டுனாங்கன்னு என்கிட்டே வந்து சொல்றீங்களாடா? அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? நாங்களும் பாராட்டணும். முட்டா பசங்களா. அவனுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. அது சரி, உடம்புல பூணூலை தவிர வேற ஒண்ணுமே இல்லாத அந்த பூசாரிக்காக கொள்ளைக்காரங்க வந்தாங்கன்னா என் பிளான தலைகீழா மாத்துறதுக்கு பண்ற சூழ்ச்சி போல இருக்கு. முத்து, ஆண்டிப்பட்டியில டாக்டர் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஆபத்துதான். அவனை ஒழிச்சு கட்டணும். ஆமா சந்திரா, மான காட்டி புலிய பிடிக்கிற மாதிரி அவனை பிடிக்கணும். மான் யார் தெரியுமா? தெரியும். அன்னைக்கு கோயில்ல அவன் பக்கத்துல நின்னாலே மான். ஆமா, முதல்ல அவளை கொண்டு வந்தா அவளை தேடிக்கிட்டு அவ இங்கே வருவான். டேய், நீங்க போய் ஆண்டிப்பட்டி கோயில்ல பார்த்த அந்த பொண்ணை இங்க கொண்டு வாங்க. போங்க. பாம்பு துரத்துச்சுன்னு பயந்தோடி வந்தியா? வெக்கமில்ல? அது சாதாரண பாம்பு இல்ல துறை. பின்னால வருதேன்னு நினைச்சா எதிரில வருது, எதிரில வருதேன்னு பின்னால போனா மேல இருந்து விழுது. அந்த பாம்பு இருக்கிற வரைக்கும் அவளை பிடிக்க முடியாதுங்க. போதும்,
நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் ஓய்வெடுக்காத நமக்கு இது ஒரு பெரிய காரியமா? போங்க. முத்து, முதல்ல நாம பிடிக்க வேண்டியது அந்த பாம்பை. வா சொல்றேன். நாகராஜா, நாகராஜா, இங்க வா. இது சாப்பிடு. பாருங்கய்யா, பாருங்க, கூட காலி. இந்த ஊருக்கு அப்பால பாம்பை விட்டுட்டு வந்தேன். இப்ப இத ஊதி அதை வரவழைக்கிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, எல்லாரும் ஜோரா ஒரு முறை கேட்டுங்க. நாகராஜா, யாரு? விடு, விடு என்ன, விடு. ஐயோ! எங்க போயிடுச்சு பொண்ணு? கதவு திறந்து கிடக்கு, வீட்டுல விளக்கு போடல. நாகலட்சுமி, 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 அம்மா நாகலட்சுமி, நாகலட்சுமி. ஏன் இவ்வளவு நேரம்? போங்க. இங்க வேற யாராவது இருக்காங்களா? அப்ப ஏன் பயப்படுற? போங்க, போங்க. வேண்டாம், என்ன கொள்ளாத, என்ன கொள்ளாத, என்ன கொள்ளாத. என் மகளா இருக்காது, இருக்காது, இருக்கக்கூடாது.
நாகலட்சுமி, 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 அழாத லட்சுமி. என்ன லட்சுமி, என்ன நடந்தது? எங்கிருந்து வர்றேன்? டாக்டர் சார், கொள்ளக்காரங்க என்ன பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. நாகராஜனும் பைரவியும் வந்து என்ன காப்பாத்துனாங்க. அப்படியா லட்சுமி? அவங்க இருக்கிற இடம் ஞாபகம் இருக்கு அவனுக்கு? கொண்டு போகும்போது மயக்க மருந்து கொடுத்தாங்க. இப்போ நான் இருட்டுல வந்தேன், எனக்கு ஒண்ணும் தெரியலீங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நினைச்சு அவரை கொண்டுட்டான் இந்த டாக்டர். இங்க இருக்கிறவங்களை எல்லாம் கேளுங்க, பஞ்சாயத்துல சண்டை நடந்ததா இல்லையான்னு சொல்லு சம்பைக்கு. ஆமாங்க, அன்னைக்கு பஞ்சாயத்துல இவங்களுக்குள்ள சண்டை நடந்தது உண்மைதாங்க. அது சரி, எந்த பாவமும் அறியாத சுசீலாவை எதுக்காக கொன்னா? எங்க அப்பாவை கொல்றத பார்த்து தடுத்துருப்பான், கொன்னுட்டான். டாக்டர் சார், இதெல்லாம் உண்மைதானா? இன்ஸ்பெக்டர், பஞ்சாயத்து நடக்கிறப்போ வாய்ச்சண்டை நடந்தது உண்மை. ஆனா இந்த கொலையை மட்டும் நான் செய்யல. பாருங்க சார், இவங்க 2 பேரும் வெத்த வெள்ளத்துல கிடந்ததை ராத்திரி என் கண்ணால பார்த்தேன். அப்ப டாக்டர் சார் அங்க இல்லவே இல்ல சார். நீங்க அங்க போனீங்க? வரப்போற மாமனார் தானே துணைக்கு போயிருப்பாரு. பாருங்க இன்ஸ்பெக்டர், இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச காரியம் தான். டாக்டர், நரேஷ்குமார் மத்தவங்க உங்க மேல சந்தேகப்படுறதுனால உங்களை அரெஸ்ட் பண்றேன். மை டியர் இன்ஸ்பெக்டர், ஊர்ல இருக்கிறவங்க என்ன டாக்டர்னு நினைச்சிருக்காங்க. பட் பை யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஐ அம் a CID ஆபீசர். ப்ளீஸ் டு மீட் யூ சார். ஆனா கொலைகாரங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்றேன். யார் நீ? செத்து போன சுசீலாவோட புருஷன், இவங்களை கொலை செஞ்ச வீரன். கொன்னது நீயா? கெட்டவனான இந்த நரேஷோட சேர்ந்து நானும் கெட்டவனாயிட்டேன்னு என் பொண்டாட்டி சுசீலா ஒவ்வொரு நாளும் ராத்திரி ஒரு பிடி சோத்த போட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திடுவா. நான் மாறுற வரைக்கும் அவ பக்கத்துல நான் படுக்க கூடாதுன்னு திண்ணையிலேயே படுக்க சொல்லிட்டா. என் பொண்டாட்டி இந்த சுசீலா பொழுது போனதும் மல்லிப்பூ வச்சுக்கிட்டு வெள்ளப்புடவை கட்டிக்கிட்டு வருவான். அவன் நடவுறகளை பார்த்து நான் நிஜமாவே பயப்படுவேன். எத்தனை நாள் தான் இவளுக்கு பயந்து நடக்கிறதுன்னு அன்னைக்கு ராத்திரி நான் கதவை படார்னு தட்டினேன். ஜன்னலை திறந்து பார்த்தேன், படுக்கையில பொண்டாட்டிய காணும். படுக்கையில இருக்க வேண்டியவ எங்க போயிட்டான்னு நினைச்சு சுவரேறி குதிச்சேன். இதுதான் நடந்தது. இன்ஸ்பெக்டர் சார், இவன் தான் செய்யற குற்றங்கள் வெளியே தெரியக்கூடாதுன்னு பெரிய மனுஷங்கிற பேர்ல ஊர் மக்களை பயமுறுத்தி வச்சாங்கிறதுக்காக இந்த அயோக்கியனை கொண்டு எங்களை பிடிச்ச பீடைய தொலைச்சிட்டேங்க. என்ன கெட்டவன்னு பயமுறுத்தி என்னை ஏமாத்தின என் மனைவியை கொண்டு இவளாட்ட இருக்கிற பொண்ணுங்களுக்கும் புத்தி வரும்படி செஞ்சிட்டேன். நரேஷ்குமார், இப்பவாவது தெரிஞ்சுக்க, உனக்கு இந்த மாதிரி சாவு வராம இருக்கணும்னா நல்ல மனுஷனா மாறிடு.
இல்லாவிட்டா உங்க அப்பாவுக்கு நேர்ந்த கதிதான் உனக்கு நேரும். இன்ஸ்பெக்டர் சார், அந்த விலங்கை என் கையில போடுங்க. போடுங்க சார். டிங் டிங். உன்னை பாராட்டுறேன். சாரி சார். அந்த டாக்டர் சிஐடியா நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டானே. சுத்து, அந்த தைரியத்தோட தான் அவன் நம்மளை எல்லாம் எதிர்க்க வந்தான். கோவிந்தா? ஆமா, நான் தான். சொல்ல மாட்டேன். இப்படி செய்ய வைக்கிறது யாரு? மரியாதையா உண்மை சொல்லிடு. உண்மை சொல்ல போறியா இல்லையா? நாகராஜா, சம்பங்கி எதுக்காக கடிச்ச? டாக்டர் சார். நாகலட்சுமி, என்னாச்சு? நாகராஜன் சம்பங்கியை கடிச்சிருச்சு. லட்சுமி,
இந்த சம்பங்கி என்ன, இந்த ஊர்ல இருக்கிற கண்ணையும் கோயந்து கூட இந்த மாதிரி வேஷத்துல இருந்தாங்க. என் கண்ணதிலையும் செத்துட்டாங்க. டாக்டர் சார். ஆமா நாகலட்சுமி. அம்மா நாகலட்சுமி, நாகலட்சுமி. அப்பா குரல் மாதிரி இருக்கு. அம்மா நாகலட்சுமி, நாகலட்சுமி. அம்மா, அப்பா, அம்மா லட்சுமி, சமயத்துக்கு வந்தம்மா. டாக்டர் சார், அப்பாவை காப்பாத்துங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போகலாம். வேண்டாமா, வேண்டாம். அப்பா, முதல்ல நான் சொல்றத கேளுங்க. லட்சுமி, அப்பா, லட்சுமி, நீ என் சொந்த மகள் இல்லம்மா. ஆமாம்மா, சாகரத்துக்கு முன்னால அந்த உண்மையை சொல்றேன். ஜீவன் குமார் செத்து போன ஜமீன்தாரையா மகள் தான் இந்த லட்சுமி. பூசாரி ஈஸ்வர சாஸ்திரிக்கு கூட இது தெரியும். என் மகளை நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படியே சேருங்க. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டேன். எனக்கு இது போதும், இது போதும். குமார் எத்தனையோ வருஷமா யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி இந்த ஊர்ல பேய் பிசாசுங்களாக தெரிஞ்சு எல்லாரையும் பயமுறுத்தினது நமக்கு வேண்டியவங்கதான் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இன்னைக்கு ராத்திரி அவங்க அப்படி எதுக்காக செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சு இந்த ஊரை காப்பாத்துங்க ஐயா. அப்பா, அம்மா, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என் வேண்டுதலை நிறைவேற்றுறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஆகட்டுங்க, நிச்சயமா நிறைவேற்ற. சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். அழாது, அழாது. லட்சுமி, மனசை தேத்திக்க. உங்க அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றணும். நான் வந்த வேலையை முடிக்கணும். வா. பைரவி, smell it. Smell it, பைரவி. வடியெல்லாம் ரத்தம் சொட்டு சொட்டா விழுந்திருக்குது. அப்படின்னா அந்த பேய் இந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கணும். எத்தனை நாளைக்கு தான் தப்பிக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நடக்கும் எனக்கு முதல்லயே தெரியும். இங்கேயும் வந்துட்டியா? உன்ன
ஏய் சொல்லு, நீங்கெல்லாம் சேர்ந்து நாடகம் ஆடினதுக்கு என்ன காரணம்? சொல்லுடா. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்ல மாட்டேன். என் பாசுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நாகலட்சுமி, காமாட்சி, என்னம்மா இதெல்லாம்? எந்த ஜென்மத்திலேயோ பண்ணின பாவம். விவரமா சொல்லுமா. டாக்டர் சார், இறந்து போன ஜமீன்தார் புதையல் ரகசியம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுனால அந்த உண்மையை சொல்ல சொல்லி 16 வருஷமா எங்க அப்பாவை அடைச்சு வச்சிருக்காங்க. என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கணும்னா ஒவ்வொரு ராத்திரியும் நான் பேயாட்டமா நடமாடி பாட்டு பாடி ஊர் ஜனங்களை பயமுறுத்தணும்னு சொன்னாங்க. என் அப்பாவுக்காக எத்தனையோ இரவுகள் பாட்டு பாடிக்கிட்டே அலைஞ்ச. காமாட்சி, அழாதம்மா. டாக்டர் சார், அப்பா இருட்டறையிலேயே வேதனைப்படுறாரு. வெளியே கொண்டு வரலாமாங்க? அப்பா, அப்பா, அப்பா. அம்மா காமாட்சி, இவள்லாம் யாரும்மா? அப்பா, இவ சிவராஜ் மகன் நாகலட்சுமி. அப்படியா? அப்படியாம்மா? சிவராஜ் மகள் நாகலட்சுமி நீங்க? கை குழந்தையில பார்த்து நாகலட்சுமின்னு நான் தான் பேர் வச்சேன் உனக்கு. அந்த குழந்தை நீதானா? நான் தான் தாத்தா. நான் ஜமீன்தார் மகன்னு அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். சிவராஜ் சொன்னானம்மா? ஆமா. பெற்றவங்களை பிரிஞ்சு எதுக்காக இன்னொரு இடத்துல வளர்ந்த தாத்தா? சொல்றேம்மா. ஆமா, இவர் யாரு? இந்த ஊர்ல எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற திருடங்களையும் பேய்களையும் பிடிக்க வந்திருக்கிற சிஐடி ஆபீசர். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இத வந்துட்டேன். ஜெகன் மாதா, ஆதிசக்தி, வாங்கோ வாங்கோ வாங்கோ. பாருங்க, இது ஜமீன்தாரோட முன்னோர்கள் எப்பவோ மறைச்சு வச்சிருந்த புதையல் ரகசியத்தை பத்தின சித்திரம். இது என் ஜமீன்தாரோட முதுகுல பச்சை குத்தி இருந்தது. இந்த லட்சுமி பறக்க போற அன்னைக்கு ராஜா இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லி இந்த சித்திர ரகசியத்தின் அர்த்தத்தை என்னென்று சொல்லும்படி வேண்டி கேட்டுண்டார். ஆனா அதுக்குள்ள துரதிருஷ்டவசமா பேசிக்கிட்டு இருந்ததை எல்லாம் அப்ப ஊர்ல இருந்து வந்த ஜமீன்தாரோட மச்சன ஸ்ரீதர் மறைஞ்சுன்னு கேட்டுட்டான் போல் இருக்கு. புதையலை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு பேராசை ஏற்பட்டு அவனுக்கு. அதனால உள்ள வராம வெளியேறி பணம் கொடுத்து வேலைக்காரங்களை வசப்படுத்துகின்றான். அன்னைக்கு ராத்திரி பிரசவ வேதனையோட இருந்த ராணிய ராஜா கார்ல ஆஸ்பத்திரிக்கு அழைச்சுக்கிட்டு போனார். கார்ல இருந்த பெட்ரோலை முதல்லையே காலி பண்ணிவிட்டான் ஸ்ரீதர். கார் ஊர் எல்லையில நின்னு போயிடுத்து. ஸ்ரீதர் கையாளுங்க ஜமீன்தார அக்கிரமமா கொண்டு ஆத்துல தூக்கி போட்டுட்டாங்க. ராணி அம்மா ரோட்ல இவளை பெத்து போட்டுட்டு கண்ணை மூடிட்டாங்க. ஐயா, கண்ணை மூடிட்டாங்க. நாகராஜன் இந்த குழந்தைய சிவராஜிடம் சேர்த்தது வணக்கும்படியா நான் வழி சொன்னேன். ஆனா அதுக்கு மறுநாளே ராஜாவோட மச்சனை என்ன பலவந்தமா இந்த இடத்துக்கு கொண்டு வந்தான். ஒவ்வொரு நாளும் இந்த சித்திரத்தை காட்டி புதையல் ரகசியத்தை சொல்ல சொல்லி அநியாயமா என்ன சித்திரவதை பண்ணிட்டா ஐயா. ஆனா என் உயிரே போனாலும் அவங்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்ல விரும்பல, சொல்லவும் இல்லை. அறைய கட்டி இங்கிருந்து கோயிலுக்கு வழி வச்சான். இந்த கோயில் வழி யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு, நான் தான் கோயில்ல பூஜை செய்யறேன்னு ஜனங்க நம்பணும்னு என்ன மாதிரியே உள்ள ஸ்ரீதரோட ஆளை பூஜை செய்ய வச்சிருக்கிறான். பார்த்தீங்களே, அந்த ஜமீன்தாருடைய மச்சான் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க ஐயா, தெரியாது. ஆனா அவனும் அவன் கையாட்களும் தினமும் இங்க வர்றா, என்ன சித்திரவதை பண்றா. தாத்தா, நாம உடனே வெளியே போயிடுவோம். ஆமாம்மா, நாம இன்னும் இங்கேயே இருந்தா அந்த பாவி என்ன உயிரோட விட மாட்டான். அதனால ஜமீன்தார் முன்னோர்களின் புதையல் வாரிசான உனக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. வாம்மா, வாங்க வாங்க.
இந்த இடத்துல? ஆமாம்மா, இதெல்லாம் தெய்வத்தோட அனுகிரகம் தான். பாருங்கோ, இங்கே ஏதாவது ரகசியம் இருக்கும். நாகராஜா, பார்த்து பார்த்து போங்க, பார்த்து போங்க. இதுதான் மணி இருக்கிற இடம். நாகப்பிரதிஷ்டை செய்த புதையல் இருக்கிற இடம் இங்கதான் இருக்கணும். ஆமா. ஆமா. இனிமே நாகராஜனுக்கு சாந்தி செய்யணும். பவித்திரமான இந்த நாகமந்திரத்தை மனசுல நினைச்சுக்கோ. பூஜையை நான் செய்யறேன். विशाखा नक्षत्रे शुभयोगे शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायां शुभरिदौ श्रीमान भारद्वाज गोत्रः नागलक्ष्मी नामधेयस्य निधि निक्षेप वांछा फलसिद्ध्यर्थं श्री सुब्रह्मण्येश्वर स्वामी सहस्रनाम्नां पूजां करिष्ये. அம்மா, நாகதேவதை அனுகிரகம் பண்ணிடுச்சு. நாகராஜன் இங்க இருக்கிறதுனால அந்த புதையல் நாக பிரதிமை கிட்டத்தான் இருக்கணும். முயற்சி பண்ணுமா? இப்படி போலாம். இங்கே நாகராஜனை வேண்டிண்டு புதையல் எடுத்துக்கோ.
ஒப்படைச்சிடு. அட படுபாவி பயலே, நீயாடா இங்கேயும் வந்துட்டியா? ஏய் பூசாரி, புதையல் ரகசியத்தை அன்னைக்கே என்கிட்ட சொல்லி இருந்தா உன் உயிர் மட்டும் தாண்டா போயிருக்கும். ஆனா இப்போ இவங்க அத்தனை பேரு சாக போறாங்க. அது வீண் கனவுடா ஜீவன்குமார். சொன்னலே ஜமீன்தார் மச்சனன் ஸ்ரீதர்னு, அது இவன் தான். ஆமாடா, நான் தான், நானேதான். இந்த ஊர்ல பேய்களையும் பயங்கர பிசாசுகளையும் உருவாக்கி உங்களை எல்லாம் திரள வச்சவன் நான் தான். புதையலை எங்க கிட்ட தந்துட்டு உயிரோட திரும்பி போயிடுங்க. பயமுறுத்தி இந்த புதையலை இங்க இருந்து கொண்டு போக முடியாதுடா. நீ பெரிய சிஐடிங்கிற தைரியத்துல பயமுறுத்துறியோ? உன்னாட்டை எத்தனையோ போலீஸ் ஆபீசர்களை பார்த்தவன்டா இந்த முத்துலிங்கம். உன்னாட்ட இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவன். ஒரு சமயம் உன்னாட்ட மிருகமாயிருந்த, இப்போ நல்லவனாக மாறி இவங்களை ஆதரிக்கிறதுக்காக உங்களை எல்லாம் எதிர்க்க வந்திருக்கும் மனுஷன் தான். ஆளுங்களை துப்பாக்கி எல்லாம் கீழே போட சொல்லு, இல்ல முதல்ல உயிர் போயிடும். கீழே போடுங்க. திரும்புங்க, பின்னால திரும்புங்க.
நரேஷ்குமார், என்ன காப்பாத்த நீங்க. ஆமா லட்சுமி, உயிர் போறதுக்கு முன்னாலே ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டேங்கிற திருப்தியோட உயிரை விடுறேன். லட்சுமி, உன் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்காக உன் பின்னால சுத்தினா உன் உயிரை காப்பாத்த முடிஞ்சதுங்கிற சந்தோஷத்தோட நரேஷ்குமார், ஜீவன்குமார், உங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சேன்னா உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு உயிரை விடுறேன். பல்லாண்டு காலம் கணவன் மனைவியா 2 பேரும் ஆனந்தமா இருக்கணும். நரேஷ்குமார்,